ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின். அதாவது நம்ம பிளட்டில் இருக்க ரெட் பிளட் செல் சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அயன் ரிச் ப்ரோட்டீன் தான் இந்த ஹீமோகுளோபின். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை பாடி ஃபுல்லாக இருக்க டிஷ்யூக்கு அனுப்பிட்டு அதுலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடை திரும்ப லங்ஸில் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை. இதோடைய நார்மல் ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, மேலுக்கு 14 to 18, ஃபீமேலுக்கு 12 to 16. இதே ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லெவல்லேருந்து வேரியேஷன் காட்டும். இது நார்மல் தான். அண்டு இதே ஹெச்பி லெவல் வந்து கம்மியாச்சுன்னா அது பேர் அனிமியா சொல்லுவாங்க, அதிகமாச்சுன்னா பாலிசைத்மியா சொல்லுவாங்க. இந்த பாலிசைத்மியா வந்து நார்மலாகவே பிளட் வந்து திக்காக ஆரம்பிக்கும். திக்காச்சுன்னா கிளாட் ஆகும். பிரெயினுக்கு போகிற பிளட்டு கிளாட் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே ஹார்ட்க்கு போகிற பிளட்டு கிளாட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பாலிசைத்மியோட ஃப்யூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ். அண்டு அனிமியான்னு ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, ரத்த சோவை. இது வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே டயர்டாக இருக்கும், லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க, எப்பவும் படபடப்பு, மயக்கம், ஒரு மாதிரி மூச்சு வாங்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பேலை வெளுத்த மாதிரி இருப்பாங்க. இது எல்லாமே வந்து அனிமியாவோட சிம்டம்ஸ். இது டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனிமிக் வந்து எதனால் வருது, ஜஸ்ட் ஒரு நியூட்ரிஷன் இன்சஃபிஷியன்சினா ஃபுட் பேட்டர்னை மாற்றி டயட்டை ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு அனிமியா வந்து கண்டிஷன் சரியாயிடும். அதுவே வந்து வேறு என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது, டிசீஸ்டு கண்டிஷன், இப்போது கிட்னி ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, கிட்னி டேமேஜ் ஆகுது, லிவர் டேமேஜ் ஆகிறது, கேன்சர் பேஷண்ட், அப்புறம் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து இதில் டிசீஸ் கண்டிஷனால் வந்து ஹெச்பி லெவல் கம்மியாகும். ஸோ நியர்பை டாக்டரை போய் பாருங்கள். நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நியூட்ரிஷன் இன்சஃபிஷியன்சியால் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கா, இல்லை டிசீஸ் கண்டிஷனால் கம்மியாக இருக்கான்னு அவங்க சில டயக்னோஸ் வச்சு சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க வேண்டியது டாக்டர் சொல்கிற ஒப்பீனியனை பொறுத்து. ட்ரீட்மெண்ட் நார்மலாக இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெடிக்கேஷன் எடுக்கலாம். இல்லை வெறும் நியூட்ரிஷன் இன்சஃபிஷியன்சி தான், இதுக்கு வந்து மெடிக்கேஷன் வேணாம்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்ல. ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்தாலுமே போதுமானது. இதில் வந்து ஹோமியோபதிக்கு இந்த டிசீஸ் கண்டிஷனால் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன டிசீஸால் வருது, அதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலான்னு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராத அளவுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகாமிக்க நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஹெச்பி லெவல் எதனால் கம்மியாக இருக்குது, இது டிசீஸால் ஆகுதா, இல்லை நார்மல் வந்து ஃபுட்டு ப்ராப்பராக இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வருதா, அதான் நியூட்ரிஷன் இன்சஃபிஷியன்ஸால் வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியர்பை டாக்டர்ஸை பார்த்தீங்கனாலுமே அவங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க எதனால் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஹெச்பி லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.